வணக்கம். நான் மணிகண்டன். இது ஃபினான்ஸ் வித் மணி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். பணவீக்கத்த பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல நம்ம பணவீக்கம்னா என்ன? அந்த பணவீக்கத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறது, இன்வெஸ்ட்மென்ட் மூலியமா அத எப்படி நம்ம சரி கட்டுறது? எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல பணவீக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு நம்ம கையில ஒரு ரூ. 100 இருக்கும். அதோட வேல்யூ 10 வருஷம் கழிச்சு ரூ. 100 இருக்காது. புரியலல்ல? எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ ஷர்ட் எடுத்துக்கலாம். ஒரு டீ ஷர்ட்டோட வேல்யூ ரூ. 100ன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷத்து கழிச்சு அந்த டீ ஷர்ட்ட திரும்ப வாங்க போனோம்னா ரூ. 1000 இருக்கும். அதாவது அதே டீ ஷர்ட் தான். ஆனா 10 வருஷம் கழிச்சு ரேட் ஏறிருச்சு. ஆனா நம்ம பணத்தோட வேல்யூ ஏறவே இல்ல. ஏன் அப்படி நடக்குது? அதுக்கு காரணமே இன்ஃப்ளேஷன் தான். இன்ஃப்ளேஷன்னா பிரைஸ் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமும். ஆனா நம்மளோட மணி வேல்யூ இன்கிரீஸே ஆகாது. இன்னைக்கு ரூ. 100 இருக்கிற பொருள் அடுத்த வருஷத்துல ரூ. 110 இருக்கும். இல்லன்னா ரூ. 120 இருக்கும். ஆனா நம்மளோட பண வேல்யூ ரூ. 100 தான் இருக்கும். அப்ப அந்த ரூ. 20 அப்படின்றது எப்படி ஆச்சு? அதுக்கு காரணம் தாங்க இன்ஃப்ளேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பால் விலை. அதாவது 2010ல நம்ம ரூ. 20க்கு 1 லிட்டர் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ 2025ல ரூ. 60 ஆயிப்போச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் பெட்ரோல். 2012ல ரூ. 70 இருந்தது. 2025ல ரூ. 105 ஆயிடுச்சு. ஏன் இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்? எதுக்காகன்னா இதுவும் பணவீக்கத்துல தான் வரும். இன்னொரு விஷயத்த பார்ப்போம். பர்ச்சேசிங் பவர். இன்னைக்கு உங்க கையில ஒரு ரூ. 1,00,000 இருக்கு. அப்படின்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ் அதோட வேல்யூ 55,000 மாறிடும். எப்படி ரூ. 1,00,000 55,000 மாறும்னு சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? அதுக்கு காரணம் ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவோட ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் படி 6-7% இன்ஃப்ளேஷன் இருக்குங்க. இன்ஃப்ளேஷன்னா மணியோட வேல்யூ குறையும். இந்த வருஷம் ரூ. 1,00,000 இருக்குது. அடுத்த வருஷம் 1,00,000ல மைனஸ் ஒரு 7% போட்டிங்கன்னா அதுதான் அமௌண்ட்டாக இருக்கும். இப்படி 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000 வந்து ரூ. 55,000 ஆயிரும். இப்போது இன்னொரு விஷயம் பார்ப்போம். எல்லாருமே பேங்க் சேவிங் எனஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. பேங்க் சேவிங் ஏன் எனஃப் இல்லை அப்படின்னா, சேவிங் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 3-4%. அதாவது நம்ம பேங்க்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட்ல வச்சிருந்தோம்னா 4% மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஒரு எஃப்டியில் வச்சிங்கன்னா 5-6% கொடுப்பாங்க. ஆனால் நம்மளோட இன்ஃப்ளேஷன் 6-7%. ஏதோ ஒரு ஃபண்டோட ரிட்டர்ன் ரேட் வந்து இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம பணத்தை இழக்கிறோம் தான் அர்த்தம். இந்த வருஷம் நம்மகிட்ட ரூ. 1,00,000 இருக்குது. அதை ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ சேவிங்ஸ்லேயோ போடுறோம். அது நம்மளோட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலை, இன்ஃப்ளேஷனை விட அதிகமான ரிட்டர்ன் தரல அப்படின்னா நம்ம பணத்தை லூஸ் தான் பண்ணுறோம். இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம பார்க்க முடியாதுங்க. அது ஒரு சைலண்ட் கில்லர். நம்மளோட மணியை சைலண்ட்டாக கில் பண்ணும். இது எப்போ தெரியும்னா, இப்போ இருக்கிற ரேட்டில் நமக்கு எதுவுமே தெரியாது. டெய்லி இன்ஃப்ளேஷன்லாம் நான் பார்க்கவே முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது உங்களோட மணியோட வேல்யூ குறைஞ்சிரும். இந்த இன்ஃப்ளேஷனை எப்படி பீட் பண்ணுறது? இன்ஃப்ளேஷன்ன்றது நான் 6-7%ன்றது நமக்கு தெரியும் இப்போதைக்கு. ஹிஸ்டாரிக்கலாக இப்படி இருக்குது. அப்போது 6-7%க்கு மேலே ரிட்டர்ன் தர எந்த ஒரு ஃபண்டுலையோ ஏதோ ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லையோ ஒரு ஈக்விட்டிலையோ ஒரு எஸ்ஐபிலையோ போட்டோம்னா நம்மளால் இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். இன்ஃப்ளேஷனை நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆனால் நம்மளோட குரோத்தை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இன்ஃப்ளேஷனை போய் நம்ம மாற்றணும்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வேறு இடத்துல திருப்பலாம். பேங்க் எஃப்டியில் போடாமல் ஒரு நல்ல ரிட்டர்ன் தர ஒரு எஸ்ஐபி மாதிரி ஒரு இதில் ஒரு ஈக்விட்டி, ஒரு லாங் டேர்மு, ஒரு க்ரோத் ஃபண்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம போட்டோம்னா, அதாவது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணி போட்டோம்னா, இல்லைனா ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி போட்டோம்னா நமக்கு அந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து தப்பிக்கலாம். தேங்க்யூ.